श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्तु ह्यः प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत् स्वभावम् मान्यं यतीश्वरमहानस सम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिष्ये दीर्घन्तमप्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यम् स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः। शरणागति दीपिका என்கிற ஸ்தோத்திரம் இது. தீப பிரகாசனை பற்றியான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ற வியாஜத்துல சாஸ்திரமாக சரணாகதி விஷயமாக என்னென்ன சொல்ல வேணுமோ எல்லா விஷயத்தையும் சுவாமி தேசிகன் பிரதிபாதனம் பண்ணியிருக்கார், சொல்லி அருளினார். நாமும் ஓரளவு அதை பார்த்தோம், புரிந்து கொண்டோம். கடைசியாக சரணாகதி பண்ணோம், என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னா ஞான பக்தி வைராக்கியங்களை பிரார்த்திக்கணும். நல்ல ஞானம் வந்தால் நாம பகவானுக்கு பிரதிகூலமாக நடக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரியாக நல்ல வைராக்கியம் வந்தால் பகவத் விஷயத்துல ஈடுபடலாம். நல்ல பக்தி எல்லாம் இருந்தால் வெளி விஷயத்துல ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ளலாம். இப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாதிச்சார். இப்ப முடிவுரையாக ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பொதுவா கடைசியா ஒரே ஒரு ஸ்லோகம் சாதிப்பார். இப்போ முடிவுரையா ஒரு ஸ்லோகமும் பலஸ்ருதி மாதிரி ஒரு ஸ்லோகமும் ரெண்டு ஸ்லோகம் சாதிக்கிறார். பொதுவாக ஒரு ஸ்லோகம் தான் இருக்கும், ஆனா இங்க ரெண்டு ஸ்லோகம், பலஸ்ருதி கூட இல்ல, முடிவுரையாக ரெண்டு ஸ்லோகம் சாதிக்கிறார். சிலவே நிறைய வரும். தயாசிதத்தில் நிறைய 8 ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன், பாதுகாசத்துல இன்னும் நிறைய சாதிச்சிருக்கேன், அதுலயும் 8 ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். இங்க முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம்னு சுவாமி தேசிகன் நினைக்கிறாருன்னு தெரியுது. ஏன்னா முடிவுரையாக 2 ஸ்லோகம் சாதிக்கிறார். 58, 59. 58வது ஸ்லோகம். இத்தம் ஸ்துதி பிரபிருதயோ யதி சம்மதா ஸ்யுः யத்வாபராத பதவிஸ்வபிசம்விசந்தி ஸ்தோகானுகூல்ய கணிகா வசவர்த்தினஸ்தே பிரீதி க்ஷமா பிரசரையோ ரகமஸ்மி லக்ஷ்யம். எம்பெருமானே, நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன் இப்படியாக. இந்த மாதிரி நான் பண்ற ஸ்தோத்திரம் முதலியதெல்லாம் உமக்கு சம்மதமா, திருவுள்ளம் உகக்குமா, இல்ல ஏதாவது அபசாரம் ஆயிடுச்சா? உமக்கு திருவுள்ளம் உகக்கும்படி இருந்ததா, இல்ல இதுவே அபராதமா ஆயிடுச்சோ? எப்படி ஆனாலும் பரவாயில்லை. ஏனென்றால் உம்முடைய சுபாவம் கொஞ்சம் ஆணுகூல்யம் இருந்தா கூட அதையே பெரிதாக நினைப்பவன். ஒரு துளி சொட்டு ஆணுகூல்யம் இருந்தா கூட தன்கிட்ட பிரீத்தியோட தன்கிட்ட பக்தியோட ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சா அதையே பெரிய விஷயமா நினைப்பவன் நீ. அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணது பிரீத்தியோட பண்றபடினால இது உனக்கு திருவுள்ளம் உகக்கும்படியா இருக்கணும். அதுவே அபராதமா இருந்து வச்சுக்கோங்க, அப்போ என்னை க்ஷமித்தருள வேணும். இல்ல அபராதம் இல்ல, சம்மதமா இருந்தது, இஷ்டமா இருந்தது, திருவுள்ளம் உகக்கும்படி இருந்ததுன்னா அப்ப என்னிடம் பிரீத்தி செய்ய வேணும். அதனால எப்படி பார்த்தாலும் ஒன்னும் நான் உமது பிரீத்திக்கு பாத்திரம், இல்ல உமது பொறுமைக்கு க்ஷமாவுக்கு பாத்திரமாக நான் ஆக கடவேன் அப்படின்னு சொல்றார். பொதுவாக எம்பெருமானை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணா கூட அதுவே ஒரு அபராதமாகுமோ என்பதாக ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்றது உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பூர்ணமாக அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. எம்பெருமானை யாராலையும் முடியாது, கொஞ்சம் தான் பண்ண முடியும். அப்படி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டே நம்ம எப்படி சொல்ல முடியும்? பண்ணிட்டே இருக்கணும். எம்பெருமானுடைய பெருமையை சொல்றேன்னா சொல்லிட்டே இருக்கணும், எத்தனை நாள் ஆனாலும் சொல்லிட்டு இருக்கணும். நம்மளும் முடிச்சிடுறோம், அப்போ அது ஒரு அபராதமாக ஆயிடும். ஏன்னா வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டானா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு தான் சொல்றது. அப்படி இருக்கச்ச நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா 2 விதத்துல அபராதம் வரலாம்.
ஒண்ணு அளவில்லாத பெருமையுடைய அவனை அளவுபடுத்தி நம்ம அளவில்லாத பெருமை இருக்கும் இல்லையோ, அதை நான் சொல்லணும்னா பூர்த்தியா சொல்லணும். நம்ம சொல்றது இல்லை, நம்ம கொஞ்சம் மாத்திரம் சொல்றோம். அப்ப அளவுபடுத்தினது ஆயிடுத்து. கொஞ்சம் சொல்லி விட்டாச்சுன்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ, இது ஒரு அபராதம். ரெண்டாவது, நாம போய் ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையோ, நித்திய சூரியர்களுடைய நாயகனான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இது ஒரு அபராதம். இந்த மாதிரி அபராத வழியில் இது சேர்ந்துருமோ அப்படின்னு பயப்படுவோம். அதான் சொல்றார், இத்தம் ஸ்துதி பிரபுதையா எதி சம்மதா அஸ்யுஹோ. எம்பெருமானே, இப்படியாக நான் ஸ்தோத்திரம் செய்தது முதலானதெல்லாம் உமக்கு சம்மதமா, அதான் உமக்கு திருவுள்ளம் உகந்ததாக இருக்கா அப்படின்னு ஒண்ணு. ஸ்துதி பிரபுதையா, ஸ்தோத்திரம் முதலானது அப்படிங்கிற. அப்படின்னா இங்க ஸ்தோத்திரம் மாத்திரம் செய்யல, ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சாஸ்திரம் சொல்லி இருக்கார், சரணாகதி சித்தாந்தம் சொல்லி இருக்கார். இதெல்லாம் வச்சுக்கலாம். இல்ல பிரதட்சிணம் பிரணாமங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா சொன்னான்னு வச்சுக்கலாம். சித்தாந்தத்துல பெரிய விஷயம் இல்லை. எதி சம்மதா சிஹும், இது உமக்கு திருவுள்ளம் உகந்ததுன்னா, எத்வா அல்லது நீர் உகக்கல, அபராத பதவீஷு அபிசம்விசந்தி, அபராதத்தை சேர்ந்துருமா இதெல்லாம். அதாவது அபராத வழிகளில், தப்பான வழியில நான் போறேன்னா, ஒருவேளை பதவின்னா வழின்னு அர்த்தம், அபராதம்னா தப்பானன்னு வச்சுக்கோம். தப்பான பிழையான வழிகளிலே நான் போயிட்டு இருக்கேனோ, ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு, சரி அப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் உம்முடைய பிரீத்தி க்ஷமா பிரசரையோகோ அகம் அஸ்மி லட்சியம். உம்முடைய பிரீத்திக்கும் உன்னுடைய க்ஷமைக்கும் நான் லட்சியம். அதான் ரெண்டு சொன்னார் இல்லையா, இந்த ஸ்தோத்திரம் உமக்கு திருவுள்ளம் உகந்ததுன்னா நம்ம உங்க பிரீத்திக்கு நான் பாத்திரம். இந்த ஸ்தோத்திரம் உங்க திருவுள்ளம் உகக்கல, இது அபராதமா இருக்குன்னா அப்போ உங்களுடைய பொறுமைக்கு நான் பாத்திரம். ஏன்னா என்ன பொறுத்தொருள் வேணும். அதனால பிரீத்தி க்ஷமா பிரசரையோகோ, உன்னுடைய பிரீத்தி மலர்ந்து வருவதற்கும் உன்னுடைய பொறுமை மலர்ந்து வருவதற்கும் நான் தான் சரியான பாத்திரம். என்கிட்ட அந்த பிரீத்தியையும் க்ஷமையையும் காமிக்கணும். பிரீத்தியையோ க்ஷமையோ எதை நீர் திருவுள்ளம் பத்துறீரோ அதை காண்பித்தருள வேணும். பிரீத்தி க்ஷமா பிரசரையோகோ, திருவுள்ளம் முகப்பு பொறுமை இவை பரவி மலர்வதற்கு அகமஸ்மி லட்சியம், நான் தான் லட்சியமாக ஆக கருவேன் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நீர் அபராதங்கள்லாம் பண்ணிட்டு அப்ப நீர் பிரீத்தியா இருக்கணும் இல்ல பொறுமையா இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் கேட்டா, ஸ்தோகானுகூல்ய கனிகா வசவர்த்தி நஷ்டே, நீதான் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதவனாச்சே. லோகத்துல இருக்கிற மனுஷால் மாதிரி இல்லையே. எம்பெருமான் நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஸ்தோக ஆனுகூல்ய, ஸ்தோகம்னா கொஞ்சமான, ஆனுகூல்யம் பெருமாளுக்கு அனுகூலமா நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது. அதனுடைய கணிக்கான சிறு துளி, அதனுடைய வசத்துல எம்பெருமான் இருக்கான். கொஞ்சம் அனுகூல்யம் இருந்தா கூட எம்பெருமான் வசப்பட்டு விடுவான். இப்போ அது இருக்கு என்கிட்ட. நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியாது, ஆனால் பிரீத்தியோட பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த ஆனுகூல்யத்தை வச்சு நான் பண்ணது சரியா இருந்ததுன்னா நீர் திருவுள்ளம் வைக்கணும், தப்பா இருந்ததுன்னா என்ன பொறுத்தொருள் வேணும். ஏன்னா நீ தப்பா போட்டு நான் எப்படி பொறுத்துவேன்னா, நீ தான் ஆணுகூல்யம் பார்க்கிறவர் ஆச்சே. என்ன ஏது எப்படி பண்றான்னு பார்க்க மாட்டேன், என்ன பாவத்தோட பண்றான் அப்படின்னு நான் பார்த்து அவன் நான் பிரீதியோட பண்ணியிருக்கிற அப்படின்னால அப்படின்னு தாற்பயம். இத்தம் ஸ்துதி பிரபுதையா யதி சம்மதாஸ்யுஹு யத்வாபராத பதவீஷு அபிசம்விசந்தி ஸ்தோகானுகூல்ய கனிகா வசவர்த்தினஸ்தே பிரீதி க்ஷமா பிரசரையோ ரகமஸ்மி லட்சியம். பிரீத்தியும் க்ஷமாவும் பெருமாள் கிட்ட எப்பவுமே இருக்கு. நம்ம கிட்ட வரைக்கும் அது பரவி வரணும்னா நம்ம அதுக்கு லட்சியம் ஆகணும் இல்லையா, அந்த லட்சியம் ஆவேன், நான் ஆக கடவேன் அப்படின்னு. சர்வேஸ்வரேஸ்வரः கிருஷ்ண புரோச்சதே எதி பண்டிதைஹி ததாபி ஸ்வயமே ஸ்வல்பமே ஓக்தம் பூதார்த்தே கதமா ஸ்துதின்னு வியாசருடைய ஸ்லோகம் ஒன்று இருக்கு. நீ அப்படியே எம்பெருமானை பற்றி நீ எத்தனை பெருசா ஸ்தோத்திரம் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணதாகும். அப்ப அதுக்கு ஸ்தோத்திரனே பெயர் கிடையாதுங்கிற. ஏன்னா நிறைய இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு இது ஸ்தோத்திரம் சொன்னா ஒத்துப்பாட. ஸ்தோத்திரம்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சமா இருக்கிறத நிறைய சொல்றது ஸ்தோத்திரம், அப்படிதானே நம்ம பார்க்கணும். ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பெருமைகள் இருந்தா, ஒரு ராஜாவானவன் அவன் கொஞ்சமா கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றான்,
ராஜா கிட்ட தானம் வாங்க போற ஒருத்தர் கொஞ்சமா கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கலியுக கர்ணன் இந்த ராஜா கர்ண மகாராஜாவுக்கு சமமானவர் அப்படி இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற. இதான் ஸ்தோத்திரம். இன்னும் ராஜா கொடுப்பார். கொஞ்சமா இருக்கிறதை பெருசுபடுத்தி சொல்லுவது ஸ்தோத்திரம். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேங்கிறா நிறைய இருப்பதை குறைச்சு சொல்லியிருக்கேன். இது போய் இப்படி ஸ்தோத்திரமா அப்படிங்கிற. அதனால ததாபி சொல்பமே ஓக்தம் அப்படின்னு வியாசரே சொல்றாரு இந்த விஷயத்த. கொஞ்சம் தான் சொன்னதாகும். பூதார்த்தே கதமா இருக்கிறதுல கொஞ்சோண்டு சொல்லிட்டு தான் ஸ்தோத்திரம் சொன்ன எப்படி ஒத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நல்ல நான் அடிக்கடி சொல்றது நல்ல கோடீஸ்வரனை பார்த்து இவன் லட்சாதிபதினு சொல்லிட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்றது அர்த்தமாகுமா? அவன் கோவிச்சுப்பான். நல்ல சதுசாஸ்திர பண்டிதனை பார்த்து இவருக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி அடிச்சுப்பார்? அந்த மாதிரியே இருக்கு. உம்முடைய குணங்களை சொல்ல போய் உம்முடைய அனுகிரகங்களை சொல்ல போய் கொஞ்சம் வார்த்தை சொல்லிட்டு விட்டுருக்கேன். அப்ப இது அபராதமாகவும் ஆகாதா? அப்போ இதுவும் அபராதம் ஆகலாம். அப்ப என்ன பண்ணணும்? எத்வா அபராத பதவிஷு அபிசம்விசந்தி. ஆனால் பெருமாள் அதை பார்க்க மாட்டான் அபராதமா. ஏன்னா கொஞ்சம் ஆணுகூல்யம் பெருமாளுக்கு அனுகூலமா கொஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சா போறோம், அவன் ஏற்றுக்கொண்டு விடுவான். ஸ்தோக ஆணுகூல்ய கன்னிகா வசவர்த்தின. கொஞ்சம் ஆணுகூல்யத்தினுடைய திவளை இருந்தா அதனுடைய வசத்துல ஆயிடுவானோ, அதை அவனை வசப்படுத்தி விடும். அவனால மீறி நடக்க முடியாது. அப்படி இருக்கிறவன் என்கிட்ட இருக்கிற நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஆணுகூல்யம் இருக்கும் இல்லையோ, அதே வச்சுன்னு என்கிட்ட பிரீத்தி பண்ணுவான். அப்படி இல்லாட்டானா க்ஷமா பண்ணுவான். நான் பண்ண இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சரியா இருக்குமானால் பிரீத்தி பண்ணுவான், இல்ல அபராதமானால் பொறுத்துக் கொள்வான் என்பதாக அர்த்தம். அடுத்தது கடைசி ஸ்லோகம். ஸ்லேகோபபன்ன விஷயஸ்வதசா விசேஷாத் பூயஸ்தமஸ்திரி சமிஸ்ர சமனீம் भुवि वेंकटेशः दिव्यां स्तुतिं निरमिमीत सतां नियोगात् दीप प्रकाश शरणागति दीपिकाख्याम्. இந்த ஸ்தோத்திரம் தீப பிரகாச சரணாகதி தீபிகான்னு இதுக்கு பேர் வைக்கிறார் சுவாமி. தீப பிரகாசனுடைய சரணாகதி தீபிகான்னு அர்த்தம். இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த திவ்யமான ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வெங்கடேசன ஆனவர் மகான்களுடைய கட்டளைப்படி செய்தார். இந்த ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டதுன்னா இருட்டை போக்கடிக்கக்கூடிய விளக்கு போன்றது. எப்படியானால் விளக்குக்கு 3 தேவை. ஸ்நேக, விஷய, தசா. அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கு 3 தேவையா இருக்கு. அதாவது விளக்குக்கு 3 தேவை. ஸ்நேகன்னா நெய்ன்னு அர்த்தம், நெய்யோ எண்ணெயோ அது. தசான்னா திரின்னு அர்த்தம். விஷயா அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். ஒரு விளக்கு, அதுல திரி, அதுல நெய், எல்லாம் வேணுமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்திலயும் 3 இருக்கு. ஸ்நேக, விஷய, தசான். ஸ்நேகன்னா பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தி தான் ஸ்நேகம். விஷயம்னா பெருமாள் தான் விஷயம். அப்போ பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தினால அந்த பெருமாளையே விஷயமாக்கி இருக்கிற ஸ்வதசா அப்படின்னா தன்னுடைய நிலைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலைகளை வச்சு இந்த தீப பிரகாச சரணாகதி தீபிகாங்கிற ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வெங்கடேசன் அருளி செய்தார். மகான்களின் கட்டளைப்படி அருளி செய்தார் அப்படின்னு அர்த்தம். முதல் வரி ஸ்நேகோபபன்ன விஷய ஸ்வதசா விசேஷாத்து, அப்புறம் பூய தமிஸ்ர சமணீம் புவி வெங்கடேசகான்னு சொல்ற. இந்த பூமியில வெளிச்சம் வரணும்னு வச்சுக்கோங்க, விளக்கேத்திரம் வேற வழி கிடையாது. அதாவது வெளிச்சத்துல 3 சொல்றான். சூரியன், சந்திரன், அக்னி. சூரியன் சந்திரன் ஆகாசத்திலேருந்து வரா, அவள் நம்ம ஏத்த முடியாது. ஆனா இங்க இருக்கிற இருட்டு மொத்தமா போகணும்னு வச்சுக்கோங்க, அப்போ விளக்கேற்றணும். விளக்குக்கு 3 வேணும். ஸ்நேகா, விஷயா, தசா. விளக்கு, அதாவது விளக்கு மாத்திரம் இல்லாமல் எண்ணெய், திரி எல்லாம் வேணும். அதெல்லாம் நாம் இங்க வச்சுக்கலாம். இங்க ஸ்நேகான்னா எண்ணெய்னு ஒரு அர்த்தம். அப்புறம் பக்திக்கு கூட ஸ்நேகான்னு பேர் உண்டு. மாதிரி தசா அப்படின்னா திரின்னு ஒரு அர்த்தம், தன்னுடைய நிலைமைன்னு ஒரு அர்த்தம். ஸ்நேகோபபன்ன விஷய ஸ்வதசா விசேஷாத் பூய தமிஸ்ர சமணீம். நிறைய இருட்டை போக்கடிக்கக்கூடியது எது? விளக்கு. பெரிய இருட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை போக்கடிச்சிடும். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரமும் அப்படிதான், இருட்டை போக்கக்கூடியது. நிறைய இருட்டு, அஜ்ஞானம் தான் இருட்டு.
எந்த அஜ்ஞான இருட்டுல இருக்காங்கன்னா சரணாகதியே பண்ண மாட்டோம் நாங்க அப்படின்னு ஒரு அஜ்ஞானத்துல இருக்கா, அதை போக்கடிக்கக்கூடியது. பூயஸ்தமிஸ்ர சமனி, பெரிய அளவுல இருட்டை போக்கடிக்கக்கூடியது. புவி வெங்கடேஷா, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை இந்த வெங்கடேசன் செய்யும். திவ்யாம் ஸ்துதிம், திவ்யமான ஸ்தோத்திரத்தை செய்கிறார். நிரமிமித செய்தார் அப்படின்னு சுவாமி தேசியனே ஸ்தோத்திரத்தை பத்தி விசேஷமா திவ்யாம் ஸ்துதி அப்படின்னு சொல்றார். ஏன் செய்தார்? சதாம் நியோகாத், சத்துக்களுடைய கட்டளைப்படி செய்கிறார். ஏன்னா சத்துக்கள் சொன்னா மீற முடியாது. அதனால ஸ்தோத்திரத்துக்கு பெயர் தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம். தீப பிரகாசனுடைய சரணாகதி தீபிகாங்கிற ஸ்தோத்திரத்தை செய்தார் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுவும் ஸ்நேகோபபன்ன விஷய ஸ்வதசா விசேஷ அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை சாதிக்கிறார். விளக்குக்கும் வரும், இந்த திரிக்கும் வரும் அப்படின்னு. அதாவது விளக்குக்கும் வரும், இந்த ஸ்துதிக்கும் வரும். சரணாகதி தீபிகா ஸ்தோத்திரத்துக்கும் வரும். ஏன்னா இதுலயும் ஸ்நேகம் இருக்கு, இதுலயும் தசா இருக்கு அப்படின்னு. ஆனால் பூயஸ்தமிஸ்ர சமனி, பெரிய இருட்டு, நிறைய இருட்டை போக்கடிக்கக்கூடியது. பூவிங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன். ஆகாசத்துல இருக்கிறது ரெண்டு, சூரியன் சந்திரன். பூமியில இருக்கிறது நாம ஏற்றுற விளக்கு தான். அந்த விளக்கை புவி வெங்கடேஷா தேசியன் ஏத்துற, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பண்ற. திவ்யாம் ஸ்துதிம் நிரமிவீத அப்படின்னு. ஸ்தோத்திரம் ரொம்ப திவ்யமா இருக்கே அப்படின்னு தேசிகனே சொல்ற. நீரே உங்க ஸ்தோத்திரத்தை திவ்யமா இருக்கேன்னு சொல்லலாமா அப்படின்னா, பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற, அதனால பெருமாளே ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கிற, அதனால அவரே சொல்றார் அப்படின்னு வச்சுக்கிறார். பாராசரிய வசசுதாம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்ற மாதிரி அமிர்தம் அப்படின்னு விட்டார். ஸ்ரீபாஷ்யத்தையே அமிர்தம் விட்டார், சூத்திரத்தை அமிர்தம் விட்டார். உம்ம வாக்கியே அமிர்தம் நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒரு அபிமானத்தினாலே பெரியவர்கள் எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தாலே ஆச்சரியமா இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றான். சதாம் நியோகா, சத்துக்களுடைய கட்டளைப்படின்னு அர்த்தம். தேசியன் இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்படி மகான்கள் கட்டளை இட்டு இருக்கா போல இருக்கு. பிள்ளை லோகாச்சாரியார் ஒரு சமயம் இந்த தீப பிரகாசனை மங்களாசனம் பண்ண எழுந்துள்ளினார். அப்ப தேசியனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து, ரொம்ப சரணாகதி சம்பிரதாயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அது என்னன்னைக்கும் எல்லாருக்கும் தேவை, அதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவர் பிரார்த்திக்க சுவாமி தேசியம் ஸ்தோத்திரம் பண்ணார்னு சொல்லுவார். சில பேர் அப்படி இல்லை, பெரியவாச்சாம்பிள்ளை பிரார்த்திச்சார் பண்ணார் அப்படின்வா. அவன் சொல்றதெல்லாம் கட்டளையாக ஏற்றுக்கொண்டார். நியமனம், மகான்கள் நியமனம், பாகவதர்கள் நியமனம், பெரியோர்கள் நியமனம் அப்படின்னு அதை ஏற்றுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாராம். திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத, திவ்யமான ஸ்தோத்திரத்தை நிர்மாணம் பண்ணார். சதாம் நியோகாது, சத்துக்குருடைய கட்டளைப்படி. தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம், தீப பிரகாசன் பெருமாளை பத்தினது. அந்த தீப பிரகாசன்னா இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பவன். அன்னைக்கு பிரம்மாவுடைய யாகத்துல பண்ணார், இன்னைக்கும் நமக்கு பண்றார். சரணாகதி பத்தி இருட்டு இருக்கு, நமக்கு சரியா புரியல, அதுல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது என்ன அர்த்தம். தீப பிரகாச ஸ்துதி தீபபாஷா தூரீகிருதோயேன கிருதந்தகாரः அஸ்மாகமாம்னாய சிரோகுரும் தம் ஆதித்யவர்ணம் பஜதாம் மனோமேனு வைபவ பிரகாசியில ஸ்லோகம். தீப பிரகாச சரணாகி தீபேன்னு அழகா பழ வச்சா பாருங்க. பெருமாளும் தீபம் பிரகாசம், அந்த ஸ்தோத்திரமும் பிரகாசமா இருக்கு. ஏன்னா நம்ம அஜ்ஞான இருட்டை போக்குறது. சரணாகதி பத்தியான அஜ்ஞானம் நமக்கு இருக்கு, அதை போக்குகிறது அப்படின்னு. திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத சதாம் நியோகாத் தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம். தீப பிரகாசனுடைய சரணாகதி பற்றியதான தீபிகா, அதை பிரகாசனம் பண்ணி கூட காண்பிக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். ஸ்நேகோபபன்ன விஷய ஸ்வதசா விசேஷாத் பூயஸ்தவிஸ்ர சமனீம் புவி வெங்கடேஷः திவ்யாம் ஸ்துதிம் நிரமீத சதாம் நியோகாத் தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம். தீப பிரகாசனுடைய தீபமானது, அந்த பெருமாளுடைய தீபமானது நமக்கு மோட்சத்துக்கு
எதிராக இருக்கக்கூடிய சம்சார இருட்டை போக்கும். இந்த ஸ்தோத்திரமானது இந்த சம்சாரத்துல அஜ்ஞான இருட்டை போக்கும். இந்த ஸ்தோத்திரம் தீப பிரகாஷ் சரணாகதி தீபிகாங்கிற ஸ்தோத்திரம் அஜ்ஞான இருட்டை போக்கும். தீப பிரகாச பெருமாள் சம்சார இருட்டை போக்குவார், நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். மகான்கள் கட்டளைப்படி வந்த இந்த ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திரமானது ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு. சரணாகதி பற்றி விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லும்படியாக இருக்கு என்பதை நாம் முதல்ல இருந்தே பார்த்துட்டு வந்தோம். இது அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த மார்கழி மாசத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. சரணாகதியில நிறைய சந்தேகம் வரும், இதுக்கெல்லாம் சமாதானங்கள்லாம் ரகசியத்தில் சாத்திர காலக்ஷேபத்துல வரும். இங்க சொல்ற விஷயம் தான் அங்க இருக்கு, அங்க இருக்கிற விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. பல தடவை கேட்க வேண்டியிருக்கு, சம்சயங்கள்லாம் போக்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. அதனாலே விசேஷமாக இந்த ஸ்தோத்திரமுள்ள சுவாமி தேசிகன் திருவடிகளை சரணம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே கலந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் தன்யவாதங்கள். ஓரொன்றுதானே அமையாதோ என்கிற ரீதியில இந்த ஒரு ஸ்தோத்திரமே போதும், ஒருத்தன் பெரிய சாஸ்திரஜனாக ஆக்கிவிடுவான் என்று மாதிரி இருக்கு. சுவாமி தேசிகனே சொன்ன மாதிரி சம்சார இருட்டு நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பதாகவும் தெரியும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.